கட்சியின் நலன்களை புறக்கணித்ததாக கூறி பரிசான் தலைவர் அஹமத் ஜாகித் ஹமிடியை பகிரங்கமாக விமர்சித்ததற்காக மஇக தலைவர் தன்ஸ்ரீ ஏ விக்னேஸ்வரனை பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் ஜம்ரி அப்துல் காதிர் கண்டித்துள்ளார். மஇகவின் அண்மைய ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது விக்னேஸ்வரனின் கருத்துக்களை பொருத்தமற்றது என்று அவர் விவரித்தார். கடந்த காலத்தில் எந்த பாரிசானின் எந்த கூட்டணி கட்சியும் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர் FMTயிடம் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மஇகவின் நலன்களை பாதுகாக்க தவறியதற்காக விக்னேஸ்வரன் ஜாகிட்டை குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தில் கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு இதுவே காரணம் என்றும் கூறினார். பக்கத்தான் ஹரப்பானுடன் பாரிசான் ஒத்துழைத்து வரும் முடிவையும் அவர் விமர்சித்தார். இது பாரிசானின் கூட்டணி எதிர்காலத்தை விட அம்னோவின் உயிர் வாழ்வை பாதுகாப்பதற்காகவே எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்தார். மஇக மீதான தாக்கம் மிகவும் தெளிவாக இருந்தது. தங்களுக்கு அமைச்சர்கள் இல்லை, அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களில் பிரதிநிதிகள் இல்லை, மஇகவின் நலன்களை பாதுகாக்க தவறிய பாரிசான் தலைவர் காரணமாக குறிப்பிடத்தக்க நியமனங்கள் எதுவும் இல்லை என்று விக்னேஸ்வரன் கூறினார். இந்நிலையில் மஇக பாரிசானில் இருந்து வெளியேறும் சாத்தியக்கூறு குறித்து கருத்துரைத்த ஜம்ரி அப்துல் காதிர் கட்சியின் உள் விவகாரங்களில் தாம் தலையிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் பாரிசான் மற்றும் அதன் முன்னோடி கூட்டணி கட்சிக்குள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பாடங்கள் மற்றும் போராட்டங்களை அவர்கள் கருத்தில் கொள்ளுமாறு அதன் தலைவர்களை அவர் வலியுறுத்தினார். சபாவில் அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்துவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது கூட பிரதமர்களுக்கு அரசாங்க வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அன்வார் இப்ராஹிம் நேற்று விளக்கமளித்தார். சபாவில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் கட்சி நிகழ்வுகள் என்றும் அவர் கூறினார். அதனால்தான் தாம் அவற்றை பயன்படுத்தியதாகவும் அவர் அமைச்சரின் கேள்வி நேரத்தின் போது மக்களவையில் நேற்று தெரிவித்தார். சபாவின் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது பிரதமர் அரசாங்க வாகனங்கள் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் சீருடையை பயன்படுத்துவது குறித்து கேட்ட பெரிகாத்தானின் பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் ஃபத்லி ஷாரிக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஊழலை கையாள்வதில் அன்வாரின் நிர்வாகம் எதிர்கொள்ளும் தடைகள் குறித்தும் ஃபத்லி அன்வாரிடம் கேள்வி கேட்டார். கூறப்படும் சுரங்க ஊழல் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது என்பதை ஃபத்லி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அன்வார் அதற்கு பதிலளித்தார். எனவே அரசாங்க கட்சிகளை சேர்ந்தவர்களை பாதுகாப்பது என்பது எதுவும் இங்கே கிடையாது என்று அன்வார் மேலும் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தனது விசாரணை ஆவணங்களை மேலும் நடவடிக்கைக்காக சட்டத்துறை தலைமை அலுவலகத்துக்கு சமர்ப்பித்ததாக தெரிவித்த அவர் பொறுமை காக்குமாறு அழைப்பு விடுத்தார். இந்த வழக்கில் கால அவகாசம் இல்லை என்றும் அவர் கூறினார். ஜூன் மாதம் முன்னாள் தஞ்சோங் பத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன்டி சூரியாடி பாண்டி மற்றும் முன்னாள் சிந்துமின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் யூசுப் யாக்கூப் ஆகியோர் சபாவில் கனிம வள ஆய்வு உரிம விண்ணப்பங்கள் தொடர்பாக தொழிலதிபர் ஆல்பர்டியிடம் இருந்து 1,50,000 மற்றும் 2 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். லஞ்சம் கொடுத்ததாக ஜெய் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசின் வீட்டில் நேற்று இரவு நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகைதீனை கட்சி தலைவராக நீடிக்க வேண்டும் என்ற தங்களின் ஆதரவை மீண்டும் தெரிவித்துள்ளனர். பெர்சாத்து வெளியிட்டுள்ள காணொலியில் கூட்டத்தில் கலந்து கொண்ட 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகைதீனுக்கே தங்கள் ஆதரவு என்ற கோஷத்தை எழுப்பினர். பரிகாத்தான் நேஷனல் தலைவரான முகைதீன் ராஜிக்கும் எதிர்க்கட்சி தலைவரும் பெர்சாத்து துணைத் தலைவருமான ஹம்சா ஜைனுடீனுக்கும் இடையில் அமர்ந்திருந்தார். புக்கிட் தாமான்சாராவில் உள்ள முகைதீனின் வீட்டில் இருந்து இரவு 11:19 மணி அளவில் அவர்கள் வெளியேற தொடங்கினர். நவம்பர் 29 சபா மாநில தேர்தல் மற்றும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக சபா பெர்னாம் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாம் சலான் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரை மாற்றுவது குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று அவர் கூறினார். மக்களவையில் ஹம்சாவை எதிர்க்கட்சி தலைவராக ராஜி மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படும் வைரலான கடிதத்திற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ நிறுவனம் 2026 பட்ஜெட்டின் கீழ் அறிவிக்கப்பட்ட கலால் வரி உயர்வுக்கு ஏற்ப நவம்பர் 21ஆம் தேதி முதல் அதன் சிகரெட் பிராண்டுகளின் விலைகளை உயர்த்தும் என்று தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட சிகரெட் விலைகளை சுகாதார அமைச்சு அங்கீகரித்துள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. டன்ஹில், பென்சன், ஹெட்ஜஸ் உள்ளிட்ட பல பிராண்டுகளின் விலை உயர்வு காணும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆன்லைன் மூலம் மட்டுமே வழங்கப்படும் எம்சி எனப்படும் மருத்துவ விடுப்பு சான்றிதழ்கள் இனி அனுமதிக்கப்படாது என்று மலேசிய மருத்துவ கவுன்சிலான எம்எம்சி தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களாக இருந்தாலும் ஆன்லைன் எம்சிக்கு இனி அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நோயாளி உடனும் முறையான ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே மருத்துவர்களால் எம்சி வழங்கப்பட முடியும் என்று கவுன்சில் தெரிவித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நோயாளியுடன் பொருத்தமான ஆலோசனையை மேற்கொண்ட பின்னரே சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த உத்தரவை பின்பற்ற தவறினால் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் எம்எம்சியினால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் தீபாவளி சிறப்பு விருந்து உபசரிப்பு தலைநகரில் வெகு சிறப்பாக நேற்று நடைபெற்றது. குடிநுழைவுத்துறை இயக்குநர் ஜக்காரியா ஷபான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். ஆடல் பாடல் என உற்சாகமாக நடைபெற்ற இந்த விழாவில் மூவினங்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து ஒற்றுமையை பறைசாற்றினர். பல்லினங்கள் வாழும் இந்த நாட்டில் ஒவ்வொரு பெருநாளையும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தீபாவளி கொண்டாட்டம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது பிரதமரின் விருப்பப்படி மூவினங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு இது போன்ற விழாக்கள் உறுதுணையாக அமையும் என்று ஜக்காரியா ஷபான் குறிப்பிட்டார். நிகழ்வில் அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியமும் கிள்ளான் ஐஸ்வர்யா ஃபைன் ஆர்ட்ஸ் மாஸ்டர் பிரவீனின் வயலின் இசையும் மேலும் மெருகூட்டியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.